வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டுட்டர்ஸ். தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு அழைக்கப்படுற தந்தை பெரியார் அவர்களை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தொண்டு செய்து பழுத்த பழம், தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மணக்குகையில் சிறுத்தை எழும், அவர்தாம் பெரியார். ஸோ இது பாரதிதாசன் அவர்கள் பெரியாரை பற்றி புகழ்ந்து பாடின ஒரு பாடல். ஸோ பெரியார் அவர்களை இதை விட சிறப்பாக யாரும் வர்ணிக்க முடியாது. பிறப்பு 17 செப்டம்பர் 1879. ஸோ இந்த 17 செப்டம்பரை நம்மளுடைய தமிழக அரசு சமூக நீதி நாளாக 2021ஆம் ஆண்டுலேருந்து கொண்டாடிட்டு வராங்க. ஸோ இதே மாதிரி உலக சமூக நீதி நாள் எது அப்படின்னா February 20. பெற்றோர் வெங்கடப்பர் சின்னத்தாய் அம்மாள், மனைவி நாகம்மையார். ஸோ தன்னுடைய 19வது வயதில் நாகம்மையாரை திருமணம் செஞ்சுக்குவார். மொழி கன்னடம், தமிழ், தெலுங்கு. ஸோ பெரியார் அவர்களுடைய தாய்மொழி கன்னடம். இது போக தமிழ்லையும் தெலுங்குலையும் அவர் மிகுந்த புலமை பெற்றிருந்தார். இயற்பெயர் ஈரோடு வெங்கடப்ப நாயக்கர் ராமசாமி. ஸோ ஈவேரா அப்படின்றதுடைய ஃபுல் ஃபார்ம் இதுதான், ஈரோடு வெங்கடப்ப நாயக்கர் ராமசாமி. ஸோ அடுத்ததாக பெரியார் அவர்களுடைய சிறப்பு பெயர்கள் பார்க்கலாம். பெரியார். ஸோ ராமசாமி அவர்களுக்கு பெரியார் அப்படின்ற பட்டத்தை கொடுத்தது டாக்டர் எஸ் தர்மாம்பாள் தான். ஸோ அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். வைக்கம் வீரர், பகுத்தறிவு பகலவன், சுயமரியாதை சுடர், தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ், புத்துலக தொலைநோக்காளர், பெண்ணின போர் முரசு, சிறைப்பறவை, பகுத்தறிவு பகலவன் மற்றும் தமிழ்நாட்டின் ரூசோ. இதுபோன்று பல்வேறு சிறப்பு பெயர்களில் பெரியார் அவர்கள் அழைக்கப்படுறாரு. ஓகே, அடுத்ததாக பெரியார் அவர்களுடைய பொது வாழ்க்கையை பற்றி பார்க்கலாம். ஸோ 1918 ஈரோடு நகரசபை தலைவராக இருப்பார். ஸோ இதுதான் இவருடைய முதல் அரசியல் பயணம். ஸோ அப்போ என்ன பண்ணுவார்னா, இந்தியாவிலே முதல் முறையாக குழாய் மூலம் குடிநீர் திட்டத்தை அறிமுகப்படுத்துவார் ஈரோட்டில். ஸோ அடுத்ததாக இப்போ நான் ஈரோடு நகரசபை தலைவராக இருக்கப்போ இதே டைமில் சேலத்தில் நகரசபை தலைவராக இருந்தவர் தான் ராஜாஜி. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு நெருக்கமான நட்பு இருக்கும். ஸோ ராஜாஜி மூலியமாக தான் என்ன பண்ணுவாருன்னா காங்கிரஸில் இணைவார். ஸோ அந்த டயத்தில் என்னென்னா, காங்கிரஸில் நிறைய பிராமணர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கும். ஸோ இதுக்காண்டி தான் பெரியார மாதிரியான ஒரு தலைவர்கள் காங்கிரஸில் இணைஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி காங்கிரஸில் அவரை இணைச்சிக்குவார். ஸோ ஆரம்பத்தில் பெரியாருக்கு காங்கிரஸ் மீது பெரிய உடன்பாடு இருக்காது. ஆனால் காந்தி மீது பெரியாருக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பு இருக்குது. காந்தி அவர்கள் பெரியாரை அதிகமாகவே ஈர்த்திருக்காரு. ஸோ அதனால் 1919 என்ன பண்ணுவார்னா காங்கிரஸில் இணைஞ்சிருவார். அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா ராஜாஜி அவர்கள் தான். 1921 கள்ளுக்கடை மறியல். ஸோ 1920 to 22 ஒத்துழையாமை இயக்கம் நடைபெறும். ஸோ அதனுடைய ஒரு பகுதியாக கள்ளுக்கடை மறியலில் பெரியார் ஈடுபட்டிருப்பார். ஸோ இதற்கு ஆதரவு தெரிவிக்கிற வகையில் இவர் என்ன பண்ணுவார்னா, அவருடைய சொந்த தோப்பில் இருக்க 500 தென்னை மரங்களை வெட்டி சாய்ச்சிருப்பார். ஸோ இது மட்டும் கிடையாது, இந்த கள்ளுக்கடை மறியல்னால் இவருடைய மனைவி நாகம்மையாரும் இவருடைய சகோதரி கண்ணம்மாளும் சிறையில் அடைக்கப்படுவாங்க. ஸோ இந்தியாவிலேயே கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டு சிறை சென்ற முதல் பெண்கள் இவங்க தான். ஸோ அடுத்ததாக 1922 to 23 சென்னை மாகாண காங்கிரஸுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார். 1924 வைக்கம் போராட்டம். ஸோ கேரளாவில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தார் தான் குளத்தை பயன்படுத்தணும், கோயிலுக்குள்ளே போகணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து என்ன பண்ணுவார்னா வைக்கம் போராட்டம் நடத்துவார். ஸோ இதில் பெரியார் அவர்கள் கூட இருந்த முக்கியமான ஒருத்தர் தான் யாருன்னா மதுரையை சேர்ந்த ஜார்ஜ் ஜோசப் அவர்கள். 1924 சேரன்மாதேவி குருகுலம் எதிர்ப்பு. ஸோ இந்த சேரன்மாதேவி அப்படின்றது திருநெல்வேலியில் அமைஞ்சிருக்கு. ஸோ வாவேசு ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இதை நடத்திட்டு வருவார். ஸோ இங்கே பெரியார் போயிருக்கப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, உயர் ஜாதி மாணவர்கள்லாம் ஒரு மாதிரியாகவும் தாழ்த்தப்பட்ட மாணவர்கள்லாம் ஒரு மாதிரியாகவும் ட்ரீட் பண்ணுவாங்க. அதாவது இருபந்தி முறை இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய நடக்கும். ஸோ அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பார் பெரியார்.
ஸோ காங்கிரஸோட வந்து ஒரு சில கருத்து வேறுபாடு அவருக்கு தொடங்க ஆரம்பிக்கும். 1925 காங்கிரஸிலிருந்து வெளியேற்றம். ஸோ ஆல்ரெடி பெரியாருக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ரெண்டாவது காங்கிரஸில் வந்து பிராமணர்களுடைய ஆதிக்கம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் அவர்கள் வந்து நம்பினார். ஸோ காஞ்சிபுரத்தில் ஒரு காங்கிரஸ் மாநாடு நடக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணுவாருன்னா 50% வகுப்புவாத பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ காங்கிரஸ் வந்து அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ திருவிக அவர்களுடைய தலைமையில் தான் இந்த மாநாடு நடக்கும். ஸோ இந்த மாநாட்டில் தான் என்ன பண்ணுவார்னா காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்துடுவார். சுயமரியாதை இயக்கம். ஸோ காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்த பெரியார் அவர்கள் 1925 சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதோடைய முதல் மாநாடு ரொம்ப முக்கியம். 1929 பிப்ரவரி 17 மற்றும் 18 நடக்கும். ஸோ முதல் மாநாடு செங்கல்பட்டில் நடக்கும். ஸோ இந்த முதல் மாநாட்டில் பெண்கள் நலனுக்காண்டி நிறைய விஷயங்கள் வந்து செய்யப்பட்டது. ஓகே, இரண்டாவது மாநாடு ஈரோடு, மூன்றாவது மாநாடு விருதுநகர். 1929 பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் அவர்கள் வந்து ஒரு போராட்டத்தில் ஈடுபடுறாரு. ஸோ இதனுடைய எதிரொலியாக 1989 தமிழ்நாட்டில் சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஸோ 2020 ஆகஸ்ட் 11 கூட உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க. ஸோ பெரியார் வந்து பெண்கள் சம்பந்தமாக நிறையவே குரல் கொடுத்துருப்பார். ஸோ பெண் விடுதலையாக இருக்கட்டும், பெண் கல்வி, கைமண் மறுமணம், சதி எதிர்ப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பெரியார் பேசியிருப்பார். ஸோ அப்படி பெண்ணிய நூல், பெரியாருடைய முக்கியமான பெண்ணிய நூல் தான் என்னென்னா பெண் ஏன் அடிமையானால். ஸோ பெரியார் அவர்கள் வந்து இதனால தான் பெண்ணின போர் முரசு அப்படின்னு சொல்லிட்டு அறியப்படுறாரு. அடுத்ததாக பெரியார் நடத்திய இதழ்கள் பார்க்கலாம். குடியரசு 1925. சுயமரியாதை இயக்கத்துடைய ஒரு அஃபிஷியலான இதழ் தான் இந்த குடியரசு. ரிவோல்ட் 1928. ஸோ இது ஒரு ஆங்கில இதழ். புரட்சி 1933. ஸோ தமிழ் எழுத்து சீர்திருத்தம்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது ஒன்று வீரமாமுனிவர், மற்றொன்று பெரியார் அவர்கள். ஸோ பெரியார் அவர்கள் செய்த எழுத்து சீர்திருத்தம் ரொம்பவே மிகுதியானவை. ஸோ இந்த புரட்சி அப்படின்ற இதழில் எழுத்து சீர்திருத்தம் சம்மந்தமாக நிறைய கருத்துக்களை வெளியிடுறாரு. அடுத்ததாக பகுத்தறிவு 1934. விடுதலை 1935. 1930 தேவதாசி ஒழிப்புச் சட்ட மசோதா. ஸோ இது என்னென்னா நீதி கட்சியில் இருக்க முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் தான் இந்த மசோதாவை கொண்டு வருவாங்க. ஸோ இந்த மசோதா வர்றதுக்கு பெரியார் அவர்களும் ஒரு முக்கிய காரணமாக இருப்பார். ஸோ இது வந்து 1947 விடுதலைக்கு அப்புறமா அக்டோபர் 9 சட்டமாகவே வெளிவருது. 1930 தீண்டாமை ஒழிப்புச் சட்டம். ஸோ தீண்டாமை ஒழிப்புச் சட்டம் வர்றதுக்கும் பெரியார் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருந்திருப்பார். அடுத்ததாக குடும்ப கட்டுப்பாடு புத்தகம். ஸோ அன்றைய காலகட்டத்தில் இந்தியாவில் குடும்ப கட்டுப்பாடு பற்றி பேசின முதல் ஆள் வந்து பெரியார் அவர்கள் தான். ஸோ பெரியார் அவர்களுடைய கருத்து என்னென்னா பெண்கள் வந்து குழந்தை உருவாக்கும் எந்திரம் அல்ல அப்படின்றது பெரியார் அவருடைய ஒரு முக்கியமான கருத்து. ஸோ பெண்கள் வந்து இதனால் பொது வாழ்வில் அதிகமாக ஈடுபட முடியலை. ஸோ இதுக்கான முக்கிய காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் அவர்கள் நம்பினார். ஸோ இது சம்மந்தமாக ஒரு புத்தகமும் வெளியிட்டார் 1930. ஸோ 1929 to 30 சிங்கப்பூர் மற்றும் மலேசியா போயிருப்பார். அடுத்ததாக 1931 to 32 ரஷ்யா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் செஞ்சுட்டு வருவார். ஸோ இந்த ரஷ்ய பயணம் வந்து பெரியார் அவர்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும். ஸோ ரஷ்யாவுக்கு போயிட்டு என்ன பண்ணுவாருன்னா 14 அம்ச சோசியலிச அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வெளியிடுவார். அடுத்ததாக 1936 அம்பேத்கர் அவர்களுடைய ஜாதி ஒழிப்பு அப்படின்ற ஒரு புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்வார்.
1937 ஹிந்தி எதிர்ப்பு. ஸோ 1937 மட்டும் கிடையாது, 1948, 1952, 1965 இந்த மாதிரி பல்வேறு காலகட்டங்களில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கும். ஸோ ராஜாஜி அவர்களுடைய பீரியடில் தான் ஹிந்தி வந்து ஒரு கட்டாய பாடமாக்கப்பட்டிருக்கும். ஸோ இதை எதிர்ப்பு தெரிவித்து 15 முறை சிறை சென்றிருப்பார். 1938 நவம்பர் 13. ஸோ ரொம்ப 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 முக்கியமான ஒரு வருடம். ஸோ இந்த நாளை முதற்கொண்டு எக்ஸாமில் கொஷினாக கேட்டிருக்காங்க. 1938 நவம்பர் 13 சென்னையில் ஒரு பெண்கள் மாநாடு நடக்கும். யாருன்னா நீலாம்பிகை அம்மையார் தலைமையில். ஸோ இந்த நீலாம்பிகை அம்மையார் யார் அப்படின்னா தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுற மறைமலை அடிகளுடைய மகள் தான் இந்த நீலாம்பிகை அம்மையார். ஸோ இந்த மாநாட்டில் தான் டாக்டர் எஸ் தர்மாம்பாள் அவர்களால் ராமசாமி அவர்களுக்கு பெரியார் அப்படின்ற பட்டம் வழங்கப்படுது. ஸோ காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்த பெரியார் அவர்கள் வந்து 1938 நீதி கட்சியில் இணைகிறாரு. ஸோ நீதி கட்சியினுடைய தலைவராகிறாரு. அடுத்ததாக 1939 திராவிட மாநாடு நடத்துகிறாரு. ஸோ திராவிட நாடு திராவிடர்களுக்கே அப்படின்ற ஒரு கான்செப்டில் பெரியார் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கார். 1944 ஸோ சேலம் நீதி கட்சி மாநாட்டில் நீதி கட்சியினுடைய பெயரை திராவிட கழகம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறாரு. 1947 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு சுதந்திரம் கிடைக்கும். ஸோ சுதந்திரத்தில் வந்து பெரியாருக்கு பெரிதளவும் நம்பிக்கை இல்லை. ஸோ இதை வந்து திராவிடர்களுக்கு துக்க நாள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாரு. ஸோ ஆங்கிலேயர்கள் அவர்கள்ட்டேருந்து கிடைக்கிறது உண்மையான சுதந்திரம் கிடையாது. ஸோ என்றைக்கு நம்ம நாடு வந்து எந்தவித ஜாதி பாகுபாடுமின்றி பகுத்தறிவோடும் சுயமரியாதையோடும் இருக்குதோ அதுதான் உண்மையான சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் அவர்கள் முழுமையாகவே நம்புகிறாரு. 1949 பெரியார் மணியம்மை திருமணம். ஸோ தன்னுடைய வளர்ப்பு மகளான மணியம்மையை திருமணம் செஞ்சுக்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் பெரியார் அவர்கள்ட்டேருந்து நிறைய தலைவர்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படுது. ஸோ அதில் முக்கியமான ஒருத்தர் யாருன்னா அண்ணாதுரை அவர்கள். 1949 பெரியார்ட்டேருந்து பிரிஞ்சு போய் அண்ணாதுரை அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை தொடங்குறாரு. ஸோ பெரியார்ட்டேருந்து என்ன தான் கருத்து வேறுபாடு இருந்தாலும் பெரியார் மீது அண்ணாதுரைக்கு மிகுந்த மரியாதை இருந்துச்சு. ஸோ அதனால தான் பெரியாருடைய பிறந்த தினமான செப்டம்பர் 17 அன்னைக்கு தன்னுடைய கட்சியை தொடங்கியிருப்பார். ஸோ அடுத்ததாக 1953 குலக்கல்வி திட்ட எதிர்ப்பு. ராஜாஜி அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்தப்போ கொண்டு வரப்பட்டதான் இந்த குலக்கல்வி திட்டம். ஸோ இது வந்து பள்ளிகளில் மாணவர்கள் வந்து அவங்க குலத்தொழிலை கற்றுக்கணும் அப்படின்றது தான். ஸோ இது வந்து என்னென்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் ஸோ அப்படியே இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமாக காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தலைவர்களும் நம்பினாங்க. ஸோ பெரியார் வந்து இதுக்கு வந்து மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவித்தார். 1954 பர்மா பயணம். ஸோ புத்தருடைய 2500வது பிறந்தநாள் அன்னைக்கு இந்த பர்மா பயணம் செஞ்சுருப்பார். ஸோ என்னென்னா பெரியாருக்கும் புத்தருடைய கோட்பாடும் கிட்டத்தட்ட ஒன்று போல தான். ஸோ புத்தரும் கடவுள் நம்பிக்கையற்றவர், எல்லா மனிதர்களும் சமமானவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்பினார். ஸோ கிட்டத்தட்ட பெரியார் அவர்களுடைய கோட்பாடும் இதுதான். அடுத்ததாக 1970 ஜூன் 27 யுனெஸ்கோ வந்து பெரியார் அவர்களுக்கு தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருதை வழங்குறாங்க. ஸோ 1971 மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடு நடத்துகிறாரு. கடைசியாக 1973 தன்னோட 94வது வயதில் இயற்கை எழுதுகிறாரு. ஸோ இவர் இறந்ததுக்கப்புறமா 1978 மத்திய அரசு வந்து இவங்களுக்கு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பு செய்கிறாங்க. அடுத்ததாக பெரியார் அவர்களை பற்றினா ஒரு முக்கியமான குறிப்பு பார்க்கலாம். ஸோ இவருடைய மொத்த வாழ்நாள் வந்து 8600. ஸோ இதில் இவர் மேற்கொண்ட பயணங்கள் வந்து 13,12,000. இவர் கலந்து கொண்ட கூட்டங்கள் வந்து 10,700. ஸோ மக்களுக்கு ஆற்றிய உரை வந்து 21,400. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன்.
மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.